காணக்கூடிய உலகத்திற்கான சரீரத்தை குறித்ததான சந்தோஷப்படுத்தி சாத்தான் மோசப்படுத்துவதையும், காணாத நித்தியமான உலகத்திற்காக பிரவேசிப்பதற்காக துக்கப்படுத்தி பிறகு சந்தோஷப்படுத்தும் தேவனுடைய செய்கையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் கடந்த பகுதியிலே இரண்டாவது பாகத்தை நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை தேவன் செய்ய சொன்ன செயல் விசுவாச கண்ணோட்டத்துடன் பார்க்காவிட்டால், ஆவிக்குரிய பார்வையாக பார்க்காவிட்டால், அது நிச்சயமாக அவரை துக்கப்படுத்துமா சந்தோஷப்படுத்துமா? தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்காவிட்டால் சரீர ரீதியாக மிகுந்த துக்கப்படுத்தும். ஆதியாகமம் 21:1-2 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்று அவரே சொல்லுகிறார். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த பேச்சுக்கெல்லாம் பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நமக்கு கூட இப்படி இன்னும் பேச பழக தெரியல. அருமையா ரொம்ப உயர்வான வார்த்தைகளை பேசியிருக்காங்க, மேன்மையாக மதிப்பாக பேசியிருக்காங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரன் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த காட்சி நீங்க பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆபிரகாம் அழைத்து 25 வருடங்களாக அவருக்கு பிள்ளை இல்லை. 75 வயதில் அழைத்ததாக தோராயமாக கணக்கிடப்படுகிறது. பிறகு அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற பொழுது, தேவன் கொடுக்கிற பொழுது 100 வயது ஏற்கனவே சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 100 வயது. அப்ப 25 ஆண்டுகள் இந்த குழந்தையை இப்பொழுது சில காலம் வளர்ந்த பிற்பாடு பலியிடும்படியாக கேட்கிறார். நம்முடைய மனநிலையில் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய சுபாவங்களையே நம்ம இலக்க நமக்கு முடியல. இன்னும் அநேக சுபாவங்களை நாம் இருதயத்தை பரிசோதிச்சு பார்த்தா இன்னும் நம்மளால இழக்க முடியல. பிறகு சுபாவம், சில பொருட்கள், சில பணம், சில விலை மதிப்புள்ள பொருட்கள், இதெல்லாம் கூட நம்மளால இழக்க இன்னும் மனது வளரல. இதையும் கடந்து நாம் பெற்ற தேவன் கொடுத்த அந்த பிள்ளைய தேவன் கொடுக்க சொன்னாருங்கிறதுக்காக உடனே கொடுத்துருவோமா? தேவனை விசுவாசிக்கிற ரைட்டு, நாம் இன்னும் அவரை போல வளர்ந்துருக்கிறோமா? அது எவ்வளவு பெரிய அந்த காட்சியை கணக்கிட்டு பார்த்தா எவ்வளவு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய போராட்டம் உள்ளுக்குள்ள இருக்கும், எவ்வளவு பெரிய துன்பம் இருக்கும் உள்ளுக்குள்ள. எத்தனை காரியங்கள் சாதாரணமா சுகமா இவர் போன ஒன்னா மகனை இன்னொரு மகனை கொடுத்துவார் சாதாரணமா வந்திருப்பாரா? சாதாரண பேச்சா இருந்தா தேவன் இவ்வளவு பாராட்டியிருப்பாரா? உன் மகன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் சொல்லி. அப்படியானால் இருதயத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனையான சூழ்நிலைகள் நடந்து அவர் வெற்றி பெற்றிருக்கணும் பாருங்க. இது இங்கே விவரம் எதுவும் இல்லை. ஆனாலும் நிச்சயமாகவே இது இல்லாதிருக்கும் என்று நீங்களும் நானும் நினைக்க முடியுமா? இயேசுவை தேவன் எழுப்புவார், ரைட்டு, ஓகே, ஏற்கனவே தெரியும். அதுக்காக சும்மா சாதாரண நீங்க பாடுபட்டுருவீங்களா? அது சாதாரண பாடுகளா? நம்ம ரீல் பாடுபடும் போது நமக்கு தெரியுதுங்க வேதனையானது என்னன்னு சொல்லி. நம்முடைய சின்ன சின்ன சுபாவங்களை இழப்பதற்கு இவ்வளவு கடினப்படுறோமே. பிறகு பொருள்களை எப்படி இழப்போம், நமக்கு உண்டான விலை மதிப்புள்ள பொருளை எப்படி நம்ம இழப்போம், நம்முடைய ஜீவனை எப்படி நம்ம இழப்போம், கர்த்தருக்காக எப்படி மறிப்போம், நாம் பெற்ற பிள்ளைகளை நம்ம எப்படி தேவனுக்காக கொடுப்போம், இதெல்லாம் எப்படி கொடுப்போம்? அப்படியான இவங்கெல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருக்காங்க பாருங்க. அவங்களுடைய வளர்ச்சி நிலையை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கீழ்நிலையில் நம்ம இருக்கோம் என்பது நம்மால் கண்டுபிடிக்க முடியுதா? கேள்வியானது.
இது அவரை துக்கப்படுத்தி இருக்குமா, வேதனைப்படுத்தி இருக்குமா, உள்ளே போராட்டம் இருந்திருக்குமா, இல்லை ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு அப்படியே சாதாரணமாக போயிருப்பார் அவரு. அப்படிதான் விவரிக்கிறார் அவரு. பாருங்க, அந்த வாக்கு தத்தங்களை எத்தனை வார்த்தை நமக்கு இருக்கு, எத்தனை சரித்திர சம்பவங்கள் இருக்கிறது. தயவு செய்து நம்ம பின்னோக்கி பாருங்க. ஆபிரகாமுக்கு இதை பார்க்கறதுக்கு எந்த சம்பவமும் கிடையாது. நமக்கு இன்றைக்கு ஆபிரகாம் இருக்காங்க, ஈசாக்கு இருக்காங்க, யாக்கோபு இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இயேசு இருக்காரு, அப்போஸ்தலர் இருக்காங்க, இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. இத்தனை காரியங்கள் நடந்திருந்தும் கூட நான் நம்ப மறுக்கிறோம். ஆனால் அவங்க யாருமே எந்த காரியம் இல்லாமலே நம்புவாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், தேவனால் எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, எவ்வளவு பலமானவங்களாக இருந்திருக்காங்க. நிச்சயமாகவே ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது. இத்தனை காரியங்கள் இருந்தும் நம்ம இவ்வளவு ஒன்றும் நம்புறது இல்லையே, அவங்களுக்கு ஒன்றுமே அன்னைக்கு இல்லையே. பாருங்க, அப்போ முதல் காரியமானது அவர் முதலாவது துக்கப்படுத்தியிருக்கும். கேள்வி தாங்க, துக்கப்படுத்தின பிற்பாடு தான் ஒரு உயர்வு ஒன்று வரும். அது இல்லாமல் வரவே வராது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 26 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் சொல்றார். ஒருவன் சீசனாக வேண்டுமானால் ஆசீர்வாதம் முதலாவது வருகிறதா, பாடுகள் முதலாவது வருகிறதா, சந்தோஷம் முதலாவது வருகிறதா, துக்கம் முதலாவது வருகிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தை விட்டு ஏன் அநேகர் விலகுறாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி உணர்ந்து கொள்ளுதல் இல்லை. முதல்லயே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று யோசிக்கிறாங்க. பாருங்க, அப்படியானா கணக்கு பார்க்கல, இதுக்கு பிற்பாடுதான் ஆசீர்வாதம் வரும் என்பதையும் அவங்க அறிந்திருக்கல. இல்லைன்னா ஏன் விலகணும்? எதுக்கு அவங்க அந்த அக்னியை தாங்க முடியாத போறாங்க? அப்போ நாமும் எல்லாவற்றையும் வெறுக்கணும், இழந்து விடணும், ஜீவனை இழக்கணும். முதல் காரியமான துக்கப்படுத்தும், பிறகுதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்றார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 27 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். அப்போ சில இடங்களில் விட்டு விட்டவன், சில இடங்களில் வெறுத்தல் என்ற வார்த்தை இருக்கிறது. தமிழ்ல சில இடங்கள் ரொம்ப நல்ல உயர்பட்சமான வார்த்தையா இருக்கிறது. விட்டு விடுதல் என்பதற்கும் வெறுத்து விடு என்பதற்கும் ரொம்ப வெறுத்து விடுதல் தான் பெரிய வார்த்தையா இருக்கு. அப்போ வெறுக்கிறதுக்கு முன்னாடி அதனை குறித்தான தாக்கத்தை, யாருக்காக யாரு வெறுக்கணும் அப்படிங்கறத ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அப்போ எது உயர்பட்சமானது, எது கீழ்த்தரமானது என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் வெறுக்கிறத பத்தி தீர்மானிக்க முடியும். தமிழ் வார்த்தைகள் சில வார்த்தைகள் பலமான வார்த்தைகள் இருக்கிறது. பிறகு சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ ஆரம்பத்தில் நாம் இதெல்லாம் வெறுக்காம சீசனாக இருக்க முடியுமா? இல்லை சீசன் ஆகிட்டு வெறுப்பீங்களா? இப்போ சீசன் ஆகணும்னாலே ஒரு தகுதி இருக்குல்ல. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ ஆரம்பத்தில் நம்முடைய கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. துக்கப்படுத்தி சந்தோஷப்படுத்தப்படுகிறோமா, சந்தோஷப்பட்டு துக்கப்படுத்தப்படுகிறோமா? இல்ல தேவனுடைய முறைமை என்ன, மனிதனுடைய முறைமை என்ன? இப்போ மனிதனுடைய முறைமை தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. தேவனுடைய முறைமையை விசுவாசிக்கிறவங்க தான் பின்பற்றுறாங்க.
இப்போ முதல்ல நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் வேணும், இப்படிதான் மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. அப்படி சொல்றவங்களும் பொய் சொல்லி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நிச்சயமா நிபந்தனையை நிறைவேற்றாம உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்க போறது கிடையாது. அப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உலகம் முழுதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும், உலகம் முழுதும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லை. அவங்க தேவனுடைய பிள்ளைகளாகவும் இல்லை, அவங்களுக்கு தேவனாகவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியானால் இதெல்லாம் செய்த பிற்பாடுதான், வெறுத்தாதான், விட்டுவிட்டாதான் சீசனாக இருக்க முடியும். அப்ப சீசன் என்றால் நிபந்தனை இருக்கிறதா இல்லையா? அது சந்தோஷமா நீங்க ஆடி பாடிட்டு எடுத்துருவீங்களா, இல்ல பாடுகள் நிறைந்துதான்? பாடுகள். லூக்கா 14:33. உங்களுக்கு உண்டானவைகளை விட்டு விடுவது உங்களை துக்கப்படுத்துமா சந்தோஷப்படுத்துமா? துக்கப்படுத்தி நித்தியமான சந்தோஷம் வேண்டுமா? சந்தோஷப்படுத்தி துக்கப்பட வேண்டுமா? அப்படியே லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொல்றார். உண்டானவை எல்லாம், இதெல்லாம் நம்ம மேன்மையா என்றமோ மனுஷருக்குள்ளே மேன்மையாய் எண்ணப்படுவது தேவனுக்கு முன்னாக அருவருப்பாய் இருக்கிறது. லூக்கா 16 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் மனிதன் எதை மேன்மையாக எண்ணுகிறான்? காணக்கூடியது என்ன ஆகும்? அழிந்து போகும். அப்ப அழிந்து போகிறது குறித்து மேன்மை என்ன? தேவன் எப்படி எண்ணுவாரு? அருவருப்பா தான் எண்ணுவாருங்க. ஒரு அழிந்து போகிற பொருள் தேவனுடைய நித்தியமான பொருளோடு ஒப்பிடும் பொழுது அது என்ன மாதிரி விலை மதிப்புள்ளதா இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியாது. அப்படியானா அது நாம் அறிந்து கொள்வது ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்கா? ஆவிக்குரிய பார்வை இல்லை. அப்ப ஆவிக்குரிய பார்வை இல்லாத ஒரு காரியத்தை நம்ம மேன்மை என்னோம்னா நம்முடைய அறியாமை என்று தான் சொல்ல முடியுமே தவிர நாம் உணர்ந்து கொண்டோம் என்றது உண்மையான கருத்தும் கிடையாது. மெய்யாகவே நாம் ஆவிக்குரிய கருத்தோட்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் சொல்லும்போது மக்களுக்கு இன்னும் ஒரு பீதி அவங்களுக்கு ஏற்படுது. என்ன ஏற்படுதுன்னா பயம். என்ன பயம்? ஐயோ, இதை பின்பற்ற முடியுமா? இப்படிலாம் நம்மளால முடியுமா? முதல்ல ஆரம்பமே பெரிய பயமுறுத்தலா இருக்கே. யோசிக்கிறாங்க இல்லையா? பாருங்க, முதலே ஒரு ஜபம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம், வியாபாரம், பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதம் வேணும். பாருங்க, இதெல்லாம் செய்யாம ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறது எப்படி? துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே சுதந்திரம் பெறாது. இப்போ பாடுபடாம ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெறுவீங்க? ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு யாராவது இலவசமாக கொடுக்கலாம், தர்மம் பண்ணலாம், ரைட், கிடைக்கலாம். ஆனாலும் எல்லா காலங்களும் அப்படியே கிடைக்கும் என்று நாம் நினைத்து விடலாமா? அதுக்காக மக்கள் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? ஐயோ, அவர் இயேசுவை பின்பற்றவே முடியாது, அவர் பயங்கரமான ஒரு கடினமான மனிதன் சொல்லி அநேக மக்கள் வாயில சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இயேசு அப்படி சொல்றாரா? பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் இப்படிதான் சொல்லி மக்களை பயமுறுத்தினாங்க. பயமுறுத்தி உலகத்தோடு கொண்டு போய் சாகடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் மக்கள் இப்படி பயமுறுத்துறாங்களா? ஆமா. ஐயோ, நம்ம பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது, கிறிஸ்துவ போல நடக்கவே முடியாது, நம்ம மெய்யாகவே அவருடைய காலம் வேற, நம்முடைய காலம் வேற, நிச்சயமா முடியாது என்று சொல்லி இன்னைக்கும் பயமுறுத்துற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களை வீணாக்கி உங்களை கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இயேசுனுடைய போதனை என்னங்க? மத்தேயு 11:28-30, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் இருதயத்தில் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். இயேசு மனுஷன் சொல்றது போல பின்பற்ற முடியாத ஒரு சுமையா, இல்ல ஒரு மெதுவான நுகம் மெதுவா இருக்கா, சுமை லகுவா இருக்கா? பாருங்க, பழக்கப்படாத ஒரு காளை மாடு மேல ஒரு நுகத்தை நீங்க வச்சீங்கன்னா அது முதலாவது புண்ணாகும்,
ஏன் புண்ணாகுதுன்னா அது இன்னும் பழகலைன்னா பழகுனா என்ன, ரியல் நம்ம அப்படியே சொல்லுவோம். அந்த மாடு பழகுதுன்னா என்ன? சரி, அந்த மாடு பழகுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கையை பார்த்துக்குங்க. ஒரு மண்வெட்டியோ கடப்பாறையோ பிடிக்கிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் அப்படி பிடிச்சது இல்லை, அல்ல அருவாலோ பிடிக்கிறீங்க, என்னவோ ஒரு இரும்பு ஆயுதத்தை பிடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதோ வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க 1 மணி நேரம். உங்கள் கை என்ன ஆகும் தெரியுமா? இந்த கை உங்களுக்கு அந்த பிடிக்கிற இடத்துல அழுத்தி கொப்பளங்கள் ஏற்படும். நீங்க முதல்ல அந்த கொப்பளம் ஏற்படும், பிறகு நீங்க பழகி ஒரு 10 நாள் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த கொப்பளம் மெதுவா அமுங்கி உடைஞ்சிட்டு அந்த இடமானது உங்களுக்கு மரத்து போய் காப்பு காக்க ஆரம்பிக்கும். அப்போ காப்பு காய்க்கினா கட்டி ஆயிடும். அந்த கை ரொம்ப ரஃப்பாகி அழுத்தம் கொடுத்து உங்க வேலைக்கு தோதாக அது இருக்கும். அங்கே நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், அந்த வேலைக்கு தோதா நீங்க எத்தனை பிளமான வேலை செஞ்சாலும் இனிமே அது காப்பு காய்க்காது, அதாவது அந்த கொப்பளம் விழுகாது. இன்னும் அழுத்தமான வேலை கொடுக்கும்போது உங்களுக்கு கொப்பளம் கொடுக்கலாம், ஆனால் அது வரைக்கும் என்ன செய்யாது, அழுத்தி அது கையெல்லாம் கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டீ போடுற சட்டியோ சமையல் பண்ணுறவங்க பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அது சுட்டு சூடுபட்டு மரத்து போய் அது காய்ச்சி போயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. அது மாதிரி தான் இந்த நுகம் மெதுவாக யாருக்கு இருக்குன்னா, ஆரம்பத்தில் மெதுவுன்னு சொல்ல முடியாதுங்க. பாருங்க, இதுக்குள்ளே இன்னும் இருக்குது. நீங்கள் மற்ற வசனங்களுக்கு போகும்போது தான் புரிந்து கொள்ளுவோம். முதல்ல மெச்ச ஒன்றை மெதுவாக இருக்காது, ஏன்னா நீங்கள் பழகவே இல்லைல்ல. அந்த மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முதல்ல புண்ணாயிடும். பிறகு நீங்கள் அழுத்தி அது அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அந்த நுகத்தடி அழுத்தி என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அது அப்படியே அழுத்தி நிறைய கல்லாகி இப்போ அது எப்போவுமே பழக்கத்துக்கு ஆகிடும். இது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட. முதல்ல ஏற்றுக்கொள்ளும் போது எபிரேயர் நாம் படித்தபடி 12ஆம் அதிகாரத்தில் துக்கமாக இருக்கும். ஏன்னா இன்னும் காப்பு காய்க்கல, இன்னும் அது அழுத்தம் கொடுக்கல, லகுவா இருக்கும். அப்போ முதல்ல பாரம் மாதிரி தெரியும், பிறகு நீங்க பழகிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சந்தோஷமா எண்ணும். அதனாலதான் அவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள்லாம் அவமானம் அடைவது சந்தோஷமா எண்ணாங்க. மத்தேயு 10 நீங்க சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கன்னு சொல்றாரு, சொல்லிடலாம். ஆனா அது முதல் தாக்கமானது சந்தோஷப்பட்டு கலிகூற முடியாது. முதல்ல உங்களுக்கு தாக்கம் ஏற்படும், பிறகு நீங்க பழகி தேவனுடைய அன்பை ருசி பார்க்கும் போது அது லகுவா என்ன செய்யும் தெரியும். அதனால வீண் பயமுறுத்தலுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு தேவனுடைய சட்டங்களை கொடுத்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதனால நம்மளை கீழே விழுத்தாட்டுறதுக்காக கொடுக்க மாட்டாரு, தாங்க முடியாத சுமையை கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு சோதனைனா நம்ம பயப்படும்படி ஒண்ணுமே இல்லை. மனுஷங்களுக்கு என்ன வருமோ, இயேசுவுக்கு என்ன வந்ததோ அதுதான் வரும். வேற என்ன வரும்? உங்களுக்கு என்னெல்லாம் சோதனை அந்த உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு வருமோ அதை தவிர வேற என்ன வரும்? வேற ஒன்றும் இல்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்றார். இந்த விஷயத்துல நான் உண்மையா இருக்கேன்றார் தேவன். வேற என்ன கவலை? வேற யார் உங்களுக்கு சொல்லணும்? அப்ப தேவனே நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லும் பொழுது உங்கள் திராணிக்கு மேலாக நான் உங்களுக்கு சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்றார். அப்ப இதை விட நமக்கு என்ன உண்மை வேணும்? அதுவும் கூட சொல்றாரு, தாங்குற அளவுக்கு தான் கொடுப்பேன்றார். இன்னும் சொல்றாரு, உனக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவேன்றார். ஆனா நாம மிரண்டு போய் பயந்து போய் மனுஷங்க சொல்றதை சொல்லி ஐயோ நம்மளால முடியாது, அவர் மாதிரி நம்ம முடியாதுன்னு சொல்லி நம்ம மிரண்டு போக வைக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் பின்னாடி போகாதீங்க, அவங்க பேச்சுக்கு செவிடுக்க செய்யாதீங்க, உங்களை அவங்க மோசம் போக்குகிறார்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சத்தியம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. மனுஷனுக்கு என்ன சோதனை வருமோ அவ்வளவுதான் வரும். எபிரேயர்ல சொல்றாரு 4:2 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு ராம எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்காரு. ஏன் நம்ம பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? இல்லை, என்ன நடக்கும்? ஒரு தப்பிக்கொள்ள ஒரு போக்கு இருக்குன்றாரு. அவர் சொல்றது உண்மையான வார்த்தை இல்லையா? பாருங்க, அப்படின்னா ஆபிரகாம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரு. அப்ப அவருடைய விசுவாசத்தை கணக்கிடும் போது நம்ம பாருங்க சொல்லியிருந்தும் கூட நம்ப மாட்டேங்கிறோம். பாருங்க, தப்பிக்கொள்ள போக்க உண்டாக்குவே என்றாரு. அப்ப நாம ஏன் பயப்படுறோம்?
ஐயோ எனக்கு தாங்க முடியலையே, எனக்கு முடியலையே. அவர் சொல்றாரு முடியும்ன்றாரு, நாம சொல்றோம் முடியாதுன்றோம். அப்படியானா தேவனை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம நான் தேவனை விட ஞானி நினைக்கிறோமா? பாருங்க, அப்ப நம்ம அறியாம பேசிட்டு இருக்கோம். பாருங்க, ஒன்று மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் வரும். 2 வேற சோதனை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். 3 திராணிக்கு மேலாக சோதிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். 4 சோதனையை தாங்குற அளவுக்கு தான் கொடுப்பேன். 5 சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கு நான் உண்டாக்குவேன். இதில் உங்களுக்கு என்ன கவலை? கொடுக்கட்டும், நம்ம தாங்கி நிற்போம். அவருடைய பலத்தில் தாங்கிறதுக்கான பலமும் அவரே செய்வார், தகுதியை அவர் தான் படுத்துவார். நமக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் அவர் தான் நமக்கு தருவேன்னு சொல்கிறாரு. ஏன் பயப்படுறோம்? நாம் பாருங்கள், சொல்லியிருந்தும் கூட பயப்படுறோம். அப்படியானா இது வீண் பயத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியான மக்களை குறித்து நீங்கள் கேட்காதீங்க. அவருடைய வார்த்தைக்கு தயவு செய்து செவி கொடுக்க வேண்டாம். ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்ற மக்களை பார்த்து நீங்கள் வேத வசனத்தை போதிக்கிற மக்கள்கிட்ட ஏங்க முடியாது. வேத வசனத்தின்படி ஒருவர் போதிச்சாங்கன்னா நீங்கள் சாதாரணமாக தாங்க முடியும். வேத வசனம் இல்லாமல் ஒரு வேலை செய்வாங்கன்னா அது அங்கே நீங்கள் நிற்கிறத விட நிற்காமல் இருப்பது நல்லது. வேத வாக்கியங்களின்படி தான் இந்த வசனத்தின்படி இந்த காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இருந்தா சரி, இல்லைன்னா வேற சோதனையை நமக்கு கொடுக்கணும். இது எனக்கு புரியல, வேற சோதனையை நம்ம வேலை செய்யலாமே. பாருங்க, அப்படியானால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது முதலாவது நமக்கு சோதனை இல்லாம பிறகு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. இப்போ சந்தோஷமா பிதா ஆசீர்வதிச்சாரா இல்ல சோதனைக்கு உட்படுத்தினாரா? இப்ப பிதாவானவர் இயேசுவை பற்றி என்ன சொன்னாரு, அது உண்மையா? பார்ப்போமே. அப்பொழுது மத்தேயு 3:13-14-15 அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். சரி, இப்போ ஞானஸ்நானம் இயேசு பெற்றுக்கொண்டார். இப்போ பிதாவானவர் அவரை குறித்து என்ன சொல்றாரு? 3:16-17 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை பார்க்கிறார். அன்றைக்கு வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஞானஸ்நானம் எடுத்ததுக்காக அவர் சொல்றாரு, இவர் நேசகுமாரன். அதுக்கு முன்னாடி இவர் இருப்பாரு, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அடுத்த நேரத்தில் என்ன நடக்குது? இவர் பிதாவானவர் இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசு கட்டளையை நிறைவேற்றின பிற்பாடு சொன்னார். பிதாவின் கட்டளையை நிறைவேற்ற தாழ்மை வேண்டுமா? வேண்டும். ஆனால் சில மக்கள் பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறது என்பது ஈஸியான காரியமா? அவ்வளவு சுலபமான காரியமா எல்லாரும் எடுத்துட மாட்டாங்க. லூக்கா 7:29-30 வாசிக்கிறேன் பாருங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டாங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டாங்க. ஞானஸ்நானம் தானே, தண்ணிக்குள்ள போயிட்டு வந்திருக்கணும். என்ன சாதாரண காரியமா? சாதாரண காரியம் கிடையாது. யார் சொன்னது சாதாரண காரியம்? பாருங்க, சில மக்கள் என்னதான் சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. இது சாதாரண காரியம் யாருமே சொல்ல முடியாது. சாதாரணமா நடக்கிறது இல்லது. அதற்கு நீங்க எவ்வளவு பெரிய விட்டு கொடுத்து வரணும், அதுக்கு தாழ்மை வேணும், உணர்ந்து கொள்ளுதல் வேணும், விசுவாசிக்கணும், அவங்க தங்களுடைய காரியங்கள்லாம் ஒத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? அவ சாதாரணமா ஒரு ஞானஸ்நானமா இதுக்கு குளியலாது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா அடுத்த கட்டத்தில் என்ன போயிடுச்சு? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ இவருக்காக என்ன சோதனைக்கா? என்ன சோதனை நமக்கு ஒண்ணு சொல்லல. ஆனா சோதிக்கப்படுவதற்கு எத்தனை நாள்? 40 நாள், இரவும் பகலும் 40 நாள்.
அப்ப என்னெல்லாம் நாம சோதிக்கப்படுவோமோ அத்தனை சோதனையும் அவருக்கு இருந்திருக்கிறோம். கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. இது சரியா? சரிதானே? இது நீங்களும் நானும் இந்த சோதனையை ஒரு மக்களுக்கு வனாந்தரத்தில் போய் சோதனை கொடுக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. அவர் கொடுப்பாரா? இல்ல நீங்களும் நானும் தீர்மானிச்சு அவர் கொடுத்திருக்காரு நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்கணுமா? நீங்க அனுமதிக்கப்பட்ட அளவுல சரி கொடுக்கிறது சரி. ஆனா என்ன அளவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ நீங்களும் ஒரு ஞானசானம் பெற்ற பிற்பாடு நீங்களும் ஒருத்தரையும் போய் சோதிச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரா? தேவன் கொடுக்கும்போது கொடுக்கட்டுங்க. நீங்க சோதனையை கொண்டுகிட்டு போய் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க. அப்போஸ்தலர் என்ன அளவு செஞ்சாங்களோ அதை செய்யுங்க. பரிசுத்தவான்கள் என்ன அளவு செஞ்சாங்களோ அதை செய்யுங்க. பாருங்க, அதை செய்யாம நாமளே ஒரு தீர்மானம் படுத்து நாமளே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது என்ன கணக்கு? யாருடைய மாடல் அது? தேவன் தான் இந்த வேலை செய்யறாரு, எந்த சந்தேகம் கிடையாது. தேவன் நமக்கு இந்த வேலை செய்யும்படி கட்டளையிட்டு இருக்காரா? நீ ஒரு ஞானசானம் பெற்ற பிற்பாடு ஒருத்தர் இந்த வேலை செஞ்சு பாருன்னு சொல்றாரா? அவர் யாரை அனுமதிக்கிறாரோ அந்த வேலை செய்வோம். நீயும் நானும் எடுக்கணும் சொல்றாரு. அத சொல்றாங்களா? பாருங்க, இது எப்படி நடக்கிறது என்பது இயேசுவுக்கு நடந்திருக்கிறது. பிதாவானவர் தான் செய்திருக்கிறார். நமக்கு அவர் செய்ய யாரை வைத்து தீர்மானிக்காரு? செய்யட்டும். ஆனா நான் என்னை செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்காரா? கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் அளவு என்ன அளவு? அந்த அளவின்படி நாம் செய்வோமாக, அந்த அளவுக்கு உட்பட்டு நாம் செய்வோமாக. அப்ப தேவன் செய்யற அளவுகளை நாம் கையில் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. அப்போ நமக்கு ஒரு அளவு கொடுத்திருக்காரு. சிலங்களை பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, சில ஆவிக்குரிய கொருந்து மக்களை கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு சோதித்து பார்த்து எதை செய்யணும்னு கொடுத்திருக்காரு, அதை நம்ம செய்ய வேண்டியதானே. அது இல்லாத அளவை நம்ம செய்வதற்கு நாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? அப்ப அவர் நம்ம கொடுக்கிற அளவை மிஞ்சும் போது தேவனை விட ஞானியா? அப்ப உங்களுக்கு ஒருத்தர் கொடுப்பார்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க எனக்கு உங்களுக்கு வேணாமா? அது உங்களுக்கு வேணாமா? அப்போ உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன நடக்குது? அது சரியா புரியல. அப்போ பாருங்க, நமக்கு கொடுக்கும்போது அது வேண்டாம், மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சரின்னா அது என்ன சரி? ஒன்று சமம் என்றால் எல்லாருக்கும் சமம் தான் பாருங்க. அப்படியானால் இது யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்க கூடாது தேவன் சொல்லுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் தான் செல்லும். அது யாரை வைத்து கொடுக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குங்க. யாரை வைத்து யாருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. அப்ப அந்த விதிமுறை இன்னொரு விதிமுறை இருக்கு. ஆக நம்முடைய கேள்வி சுருக்கமா, இது இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் சோதிக்கப்பட்டாரா? ஆமா. தேவன் தான் செஞ்சாரா? ஆமா, சந்தேகம் இல்லை. அப்ப இந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன இந்த பாடத்திட்டத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, எடுத்த உடனே ஒரு ஆசீர்வாதமா என்ன சோதிக்கப்படணுமா? எதுக்காக? மற்றவர்களுக்கு உதவி செய்ய. தேவன் நமக்கு அவர் தருவார். யாரை வைத்து தருவார்? இயேசுவுக்கு தேவன் தந்தார் என்றால் யாரை வைத்து தந்தார்? பாருங்க, ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனா யாரை வைத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. பசி நேரத்தில் ஒவ்வொரு சோதனையும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பசி வந்த நிலைமையை உங்களுக்கு அறிந்திருக்கீங்களா? தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இஸ்ரவேல் மக்களுக்கு பசி என்ற ஒரு சோதனை இருந்ததா? ரொம்ப கொழுத்து போயிருந்தாங்க. யசூரன் கொழுத்து போய் தேவனை உதைத்தான். தேவன் ஒரு நாளில் சொல்லியிருந்தார், உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் என்னை மறக்கிற பொழுது நான் வானத்தை வெண்கலமாக்கிடுவேன், மழையில்லாமாக்கிடுவேன், பூமி காஞ்சி போயிடும், உணவு பஞ்சம் ஏற்படும், அப்போ உங்களுடைய நச்சுக்கொடியை சாப்பிடுற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க சொன்னார். கேட்கல. பசி ஆகாப் ராஜா காலத்தில் ஒரு தலைக்காக அடிச்சு மேல ஏறிட்டு இருந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகளை சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்கி இருந்தார். அது எப்படி இருக்கும் நினைக்க பாருங்க. அப்போ பசின்னு நம்ம சாதாரண பொதிச்சிடறோம்.
பசி வரும்போது தான், வந்திருக்கும் போது தான் தெரியும். எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. பசியை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா நல்லா தெரியும். உணர்லைன்னா தேவன்கிட்ட கேட்போம், பிதாவே பசி இந்த உணர்ந்து எங்களுக்கு தாங்க. கேட்போமா? கேட்கணும். அதையும் நம்ம அறிந்து வச்சிருந்தா தான் தெரியும். பசி நேரத்தில் ஒவ்வொரு சோதனையும் எப்படி இருந்திருக்கும், அது தேவனுடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்ளாத போது சந்தோஷப்படுத்துமா? இப்போ முதல் சோதனையானது இயேசுவுக்கு உணவுக்கானது. நம்முடைய பாடத்தை மறந்துட வேண்டாங்க. முதல்ல சோதனை, பிற்பாடுதான் ஆசீர்வாதம். முதல் தாழ்த்துதல், பிறகுதான் உயர்த்துதல். முதல் பாடுகள், பிற்பாடுதான் மகிழ்ச்சி, மகிமை. முதல்ல மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. அப்ப உணவுக்கானது. அந்த சோதனை அவர் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அவர் போக முடியும். சரி, கர்த்தருக்கு நாம் இதை வரும் பாடத்தில் நாம் பார்ப்போம். இதை நாம் இப்பொழுது முடித்துவிட்டு அதே பாடங்களை தொடருவோம். இன்னும் நம்ம அப்போ உணவுக்கான சோதனையை நீங்கள் படாவிட்டால் தேவனிடத்தில் கேளுங்கள். பசி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் கேட்கணும். கஷ்டம் எப்படி இருக்கும் என்றால் நாம் கேட்கணும். அப்பதான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய முடியும். பசி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய இன்னும் நமக்கு தோணும். பசினா என்னண்டே எனக்கு தெரியலன்னா, பசி உள்ளவங்களை நம்ம கவனிப்பதற்கு நமக்கு தெரியாது, சரியா தெரியாது. பொதுவா மனித ஒரு இறக்கத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் பசி இருக்கும், அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுமே தவிர, இந்த பசியை உணர்ந்திருக்கும் பொழுதுதான், பட்னியா இருந்திருக்கும் பொழுதுதான் தெரியும், ஓ இதுவும் நமக்கு அவசியமில்லா பிதா கொடுத்திருப்பாரா, அப்படி பட்னியா இருக்கும்படி செஞ்சிருப்பாரா. இதையும் உணர்ந்திருந்தாதான் மனிதனுக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்று தெரியும். அப்படியானால் இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? மெய்யாகவே இருக்கிறது. பிதா அது ஆமா என்றால் நாம ஆமா என்ன செய்வோம், சொல்லுவோம். சரி, வரும் நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துடைய 3 சோதனையும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்த்து நம்ம அதை முடித்து விடுவோம். பிதாவாகி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, இயேசுவின் தாழ்த்துதலும் அதன் பின் உயர்த்துதலும் எங்களுக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறது. முழு மாதிரி எங்களுக்காக போதிக்கிறது. அதை பின்பற்ற தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்களுக்கு சுமக்க முடியாத சுமையை எங்களுக்கு தரவில்லை. தவறாக உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் தங்களை மாற்றுவார்களாக. இயேசுவின் நுகம் மெதுவாய் இருக்கிறது. பழகும் போது பழகுவதற்கு முன்னதாக எங்களுக்கு அது பாரமாய் தெரியலாம். பழகின பிற்பாடோ நீதியான சமாதான பலனை தரும். அவர் சுமை லகுவாய் இருக்கிறது. நீர் திராணிக்கு மேலாக எங்களுக்கு கொடுக்க மாட்டீர். அதில் உண்மையா இருக்கிறேன். மனிதனுக்கு கொடுக்கிற சோதனை தவிர வேற சோதனை எனக்கு நீர் அனுமதிப்பதில்லை. தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கையும் உண்டாக்குகிறேன். இதை நம்பி என்னுடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.